சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு vlog பண்ணமுங்க. என்னோட மிஸ்டியோட லவ் ஸ்டோரியை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சரி கழுதையை சொல்லுவோமே அப்படின்னு ஒரு நாள் உட்காந்து சொன்னோம். நிறைய பேர் சொன்னீங்க இன்னும் கதை சொல்லுங்க இன்னும் கதை சொல்லுங்க. சரி ஒரு பேய் கதை தெரியும் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் இங்கே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் எப்போ பார்த்தாலும் பேய் கதை கேட்டு இவ்வளோ நாள் ஆகுது, அண்ணா பேய் ஸ்டோரி சொல்கிறேன் நீங்கள் எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி என் வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு இன்சிடென்ட், அதை எத்தனை வாட்டி சொல்கிறது. என் வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து ஆல்ரெடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு லேட் நைட் ஷோவில் இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ இப்போ எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஸோ பழைய சப்ஸ்கிரைபர், ரொம்ப காலமாக நம்மளை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபருக்கு இப்போ நான் சொல்ல போகிற கதை வந்து இந்த கதை கேள்விப்பட்டிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பழைய சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த கதை ஆல்ரெடி உங்களுக்கு பரிச்சயமான கதை. புது சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கேட்ட பேய் கதை என் லைஃப்பில் நடந்த ஒரே ஒரு பேய் கதை. அதை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட இன்றைக்கி உட்காந்து பேசுவோமே. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வீட்லேயும் எந்த ஒரு vlogகும் பண்ணலை, வெளியே போய் பண்ணுற vlogக்கும் இன்றைக்கி சரியான மழை, அதனால் வெளியவும் போக முடியலை. ஐயோ இன்றைக்கி vlog போட்டு ஆகணுமேடா, அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தூக்குடா பேய் கதையை தூக்குடா, இன்றைக்கி உட்காந்து பேசி அறுத்து தள்ளிடுவோங்கிற மாதிரி உட்காந்து உங்கள் கூட இன்றைக்கி சும்மா கேஷுவலாக பேச போகிறோம், பேய் கதையை சொல்ல போகிறோம். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த அந்த பேய் கதை இதோ. எங்கள் பாட்டி, இவனோட அம்மா, அவங்களுக்கு நடந்த ஒரு திகில் சம்பவத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சுமார் ஒரு 26 வருஷங்களுக்கு முன்னாடி எங்கள் பாட்டிக்கு நிறையா குழந்தைங்க. 26 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, கிழவிக்கு குழந்தை பிறந்து ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. அவங்களுக்கு 14 பிள்ளைங்க. அதில் நிறைய பேர் இப்போ உசுரோடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர், இவங்களோட அண்ணன் ஒருத்தர் லண்டனில் இறந்துட்டார். ஹார்ட் அட்டாக்னு சொல்லி லண்டனில் இறந்துட்டார். அதனால் அவரோட பாடி வந்து அங்கே லீகல் இஷ்யூஸ் எல்லாம் முடித்து அங்கேருந்து அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு வரும்போது அங்கே கொஞ்சம் டிலே ஆகி அந்த பாடியை வந்து பெட்டியில் போட்டு ஃப்ளைட்டில் கார்கோ ஷிப்பில் போட்டிருந்தாங்க. அது ஃப்ளைட்டில் வந்து இங்கே வந்து விடியச்சாமோ 4 மணிக்கு நான் இவர் சொந்தக்காரவங்க எல்லோரும் அழுதுகிட்டே ஏர்போர்ட்டுக்கு போய் பெட்டியில் அவரை தூக்கிட்டு வந்து, அது ஒரு பெரிய சம்பவம். இது நடக்கிறது 2000ஆவது வருஷத்தில். சரின்னு தெரியாதான் எங்கள் பாட்டி அவங்கள மகனில் அழுது புலம்பி சொந்தக்காரங்கள்லாம் நிறையா பேர் ஊரில் இருந்தெல்லாம் துப்புன்னு வந்துட்டாங்க. அந்த அந்த செத்த வீடுங்கிற மாதிரி அந்த ஃபியூனரல் ஹவுஸ் வந்து அப்படி சும்மா ஜேன்னு இருக்குது, களை கட்டிருச்சு. இவங்களோட அண்ணன் தங்கச்சி அவங்கன்னு ஃபாரின்லேருந்து ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. வர முடியாதவங்க இப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் இருந்தது வந்து 2 ஸ்டோரி ஹவுஸ். அதில் கீழ் ஹவுஸ் வந்து ரெண்ட்டுக்கு விட்டுட்டு நாங்கள் மேலே இருந்தோம். அப்போ பாடி வந்த உடனே மேலே தூக்கியாச்சு. தூக்கினா அந்த வீடு வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட பெரிய ஒரு பங்களாங்க. அது வீடு கிடையாது, பங்களா. அதுதான் 12.5 பேர்ச்சுங்க அந்த லேண்டு. பெரிய வீடு. எந்த ரூமை பார்த்தாலும் சந்திரமுகியில் சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்த ரூம் மாதிரி தான், மைதானம் மாதிரி இருக்கும், பயமாக இருக்கும். மேலே கொண்டு போயாச்சு. மேலே பெரிய லிவிங் ஏரியா, நடுவில் அதெல்லாம் ஃபர்னிச்சர்லாம் ஒதுக்கிட்டு பாடியாக நேராக வச்சாச்சு. வந்து வர்றாங்க, அழுறாங்க, போகிறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சும்மா நாங்கள்லாம் இப்போ ஸ்கூலெல்லாம் லீவு போட்டு ஒரு 6-7 நாள் சும்மா அப்படி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கசின் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ எங்களுக்கு அந்த துக்கமெல்லாம் தெரியாது. இவரெல்லாம் ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. சொந்தக்காரங்க வந்து அவங்கள இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு ஒரு ஃபியூனரல் ஹவுஸ் எப்படி இருக்குமோ சும்மா ஜேங்கிற ஒரு ஃபியூனரல் ஹவுஸ் மாதிரி அப்படி இருக்குது. பாட்டி இவரெல்லாம் ரொம்ப அழுது உட்காந்துருக்காங்க. சரின்னு இப்போ ஃபாரின்ல இருந்து நான் சொன்னேன்ல, அவங்களோட அந்த இறந்து போனவரோட அண்ணன் தம்பி எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து சவுதியில இருந்து ஒருத்தர், குவைட்ல இருந்து ஒருத்தர், நாங்கள் வர்றோம் பாடியை எடுத்துறாது அப்படின்னு சொன்னதுக்காக அந்த பாடியை வந்து கெமிக்கல் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் பாக்ஸை திறந்து எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்குள்ளே போயிருங்கன்னு சொல்லி போனதுக்கப்புறம் அவங்க மாஸ்க் எல்லாம் போட்டு ரொம்ப ப்ரொடெக்டிவாக அந்த பாடியை எடுத்து க்ளீன் பண்ணி ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விட்டு மூடிட்டு அவங்க போயிடுவாங்க. திருப்பி அடுத்த நாள் காலையில் வருவாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாது, பட் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா என் தம்பி ஒரு வாட்டியாவது பார்த்துடணும், எங்கள் அண்ணனை ஒரு வாட்டியாவது பார்த்துடணும். 9 days ஆல்ரெடி அவர் லண்டனில் இறந்து போய் 4-5 நாள் ஆகிப்போச்சு. ஸ்ரீலங்காவுக்கு வந்தும் 9 days அந்த வீட்டில் ஒரு டெட் பாடி இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டில் 9 நாளாக அந்த பாடி வச்சுருக்கோம். எதுக்கு? ஃபாரின்ல இருந்து எல்லாரும் வந்துடணும், ஆர்டர் போட்டுட்டாங்க, நீங்கள் எடுக்கவே கூடாது, நாங்கள் வந்தே ஆகணும், அண்ணனை பார்த்தே ஆகணும். ஒருத்தருக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, ஒருத்தருக்கு விசா இஷ்யூன்னு ஒரு மாதிரி வந்து சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வந்துட்டாங்க. வந்தால் அந்த பங்களாவே பத்தலை, அவ்வளவு கூட்டம். பேட்டிக்கில் உள்ள அம்மாவோட ஊரில் இருந்தெல்லாம் பஸ் பிடிச்செல்லாம் வந்த வேன்லாம் ஏறி வந்துட்டாங்க. வந்து இப்போ ஃபைனலாக இன்னொருத்தர் வர இருக்குது.
சவுதியிலேருந்து ஒருத்தர் வர இருக்குது. அவருக்கு ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு, எங்கேயோ துபாயோ எங்கேயோ டிரான்சிட் போய் அந்த டிரான்சிட் வந்து 12 மணி நேரம் டிரான்சிட்டு, வேறு வழியே இல்லை, லாஸ்ட் மினிட் ஃப்ளைட்டை புக் பண்ணி நான் வர்றேன், பொடி எடுத்துடாதீங்கன்னு சொன்னதுக்காக இன்னொரு நாள் பொடி இருக்க போகுது, எக்ஸ்ட்ரா ஒரு நாள், அந்த 8வது நாள். இப்போ 9 நாளுமா உட்காந்து அதுக்கே அழுதுகிட்டே இருக்க முடியும்? வந்தவங்க எல்லாம் முடிச்சுட்டு தான் போவோங்கிறதுக்காக 9 நாளாக வீட்டிலே தங்குறாங்க. சரின்னு ஒரு சில பேர் வந்து நீங்கள் எப்போ எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் அப்போ வர்றோம்ட்டு ஒரு சில பேர் ஊருக்கு போயிட்டாங்க, நாங்கள் 2 days கழிச்சு வர்றோம். இப்போ சொந்தக்காரவங்க அந்த ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் அங்கே வீட்டில் நடமாடிட்டு இருக்கு. நாங்களாம் சின்ன பிள்ளைங்க சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்கன்னா ஃபன்னு தான். எங்கள் வீடோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, லிவிங் ஏரியா வந்து அங்கே இருக்கும், அங்கே இருக்குது, அங்கே பாடி இருக்குது. லிவிங் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் இப்படி சைட்டில் இப்படி எட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு மாதிரி ஒரு பெரிய டனல் மாதிரி ஒன்று இருக்கும், காரிடார். அதுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள். வர 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 லெஃப்ட் சைடில் ஒரு ரூமு, லெஃப்ட் சைடில் ஒரு பாத்ரூமு, ரைட் சைடில் ஒரு ரூமு, மறுபடியும் லெஃப்ட் சைடில் ஒரு பாத்ரூம்னு 3 ரூம் 2 பாத்ரூம் அந்த கொரிடோருக்குள்ளே மட்டும் இருக்குது. அதில் அந்த தொங்கல்ல கடைசி ரூமில் இந்த சைடு வந்து இவனோட ரூமு, ஆப்போசிட் சைடில் நான் பாட்டியெல்லாம் அங்கே தான் தூங்குவோம். அந்த ரூமுக்கு இந்த பக்கம் வெளியே, அதாவது இப்போ இவர ரூமுக்குள்ளே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. நான் பாட்டியெல்லாம் இருக்கிற ரூமில் வந்து கதவை திறந்து வெளியே வந்தால் பக்கத்துலேயே ஒரு பாத்ரூம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது. இப்போ பாட்டியோட கதவை திறந்து இப்படி எட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரிடோரோட தொங்கலில் அந்த லிவிங் ரூம் தெரியும். ஸோ அதுக்கு மறைவாக அந்த பக்கம் பாடி வச்சுருக்கோம். இதுதான் அந்த அமைப்பு. 8வது நாள் நைட்டு ஆகுது. அடுத்த நாள் காலையில் அவங்க அண்ணன் வர போகிறாரு. வந்து ஒரு நாள் வச்சுருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் கொண்டு போகிறாங்க. இப்போ இதான் பிளான். விடியச்சாமல் விடிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் அவரை பிக்கப் பண்ணதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும். அதனால கொஞ்சம் நேரத்தோட படுத்துட்டாங்க. இவர் கொஞ்சம் நேரத்தோட படுத்துட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் அங்கே வாசலில் கேரம் போர்டு அதெல்லாம் விளையாடிட்டு அவங்களும் கொஞ்சம் அப்படியே அங்கங்கே ஹாலில் அங்கங்கன்னு படுத்துட்டாங்க அந்த பக்கம். இப்போ லிவிங் ஏரியாவில் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் இருட்டாக்கிடக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு விளக்கு மட்டுமாவது பற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விளக்கு மட்டும் எரியுது. மேலே வந்து ஒரே ஒரு லைட்டு ஆரஞ்சு கலரில் ஒரு குண்டு பல்ப் மாதிரி மட்டும் ஒன்று ஆன்லேயே இருக்கும், மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ டைம் மிட் நைட் ஆகி போச்சுங்க. நல்லா ஒரு 1 மணி 1:30 மணி 2 மணி அந்த டைம், இந்த நட்டு நிசின்னு வாங்கல அந்த டைமில் எல்லாரும் தூக்கம், ரூம் எல்லாம் ஃபுல். இந்த ரூமில் 2 பேர் தூங்குகிற ரூமில் 4 பேர் தூங்குவாங்க, 5 பேர் தூங்குகிற ரூமில் 15 பேர் தூங்குவாங்கன்னு ஃபுல்லு. எல்லோரும் ரொம்ப டயர்டில் எல்லோரும் தூக்கம். எங்கள் வீட்டில் வந்து ராக்ஸி அப்படின்னு ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் ஒன்று இருக்குது. அந்த நாய் கீழே அதோட கூட்டில் படுத்துருக்கு. இந்த டைம் பார்த்து எல்லாரும் டயர்டில் படுத்த டைம் பார்த்து பாட்டிக்கு ஒன்றுக்கு முட்டிக்கிட்டு வந்துடுச்சு. எந்திரிச்சு பார்க்குறாங்க, நிறைய பேர் அங்கங்கே படுத்துருக்காங்க, நம்மளே போயிடும் அப்படின்ட்டு. அப்போ எங்கள் பாட்டி நல்ல திடகாத்திரமாக நடக்கக்கூடிய ஒரு ஏஜில் தான் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் தாண்டி அந்த காலை அங்கே வச்சு ரூம் வாசலுக்கு வந்துட்டாங்க. கதவை திறக்கிறாங்க. இப்போ வெளியே வர்றாங்க. வெளியே வந்தால் ஃபுல் இருட்டு. தூரத்தில் அந்த கொரிடோரோட எண்டில் அங்கே அந்த குண்டு பல்ப் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் அவரோட டெட் பாடி வீட்டிலே தான் இருக்குது. ஸோ டெட் பாடியை சுற்றி யாருமே இல்லை. இப்போ பாட்டி வந்து பாத்ரூம் போகிறதுக்கு பக்கத்தில் தானே இந்த கதவை திறந்து அடுத்த கதவுக்குள்ளே போகணும் பாத்ரூமுக்கு. இந்த பாத்ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பாத்ரூம் கதவுலேருந்து ஆப்போசிட் சைடில் ஏதோ ஒரு பக்கம் தான் சுவிட்ச் இருக்குது, பாத்ரூமோட சுவிட்சு. இப்போ பாட்டி என்ன பண்ணுறாங்க, அந்த இருட்டில் அந்த சுவரில் கையை வச்சு சுவிட்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. பாத்ரூம்லேருந்து வெளியே, அந்த ரூம்லேருந்து வெளியே வந்து பாத்ரூம் போகிறதுக்கு சுவிட்சை இப்படி தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இருட்டு. சுவிட்சை தேடிட்டு இருக்கும்போது காடுகளில் அந்த தென்னை மரத்தோட இலைகள் இருக்கும்ல, தென்னை ஓலை, அது வந்து கீழே விழுந்து காஞ்சி போயிடும். இப்போ நல்லா காஞ்ச இலைக்கு மேலே யாராவது நடந்தால் அந்த சவுண்டு எப்படி இருக்கும்? சிக்கன் பொரிகிற மாதிரி சவுண்டு கேட்கும்ல, சவுண்டு கேட்கும். இது மாதிரி ஒரு 2 தடவை யாரோ நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுருக்கு. இவங்க இப்படி பார்த்துருக்காங்க, ஒன்றும் இல்லை, அங்கங்கே தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க நினச்சிட்டாங்க கீழே எங்கேயோ கேரம் போர்டு விளையாடுவாங்க இல்லை, அவங்க தான் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்குது அப்படின்ட்டு பேசாமல் விட்டுட்டாங்க. இப்போ அந்த சவுண்டு நடக்கிற மாதிரி இல்லாமல் அந்த ஓலை இருக்குல்ல, தென்னை ஓலை, அதை வந்து யாராவது சாரன்னு இழுத்துட்டு வருவாங்களே, அந்த சவுண்டு கேட்குது. அது இதுக்கு முன்னாடி யாரும் நடந்தாங்க, இப்போ சரசரன்னு சத்தம் கேட்குது. அப்படியே அந்த சத்தம் கேட்கும்போது சுவிட்சை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ்வளோ நேரம் தேடின சுவிட்சை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் சுவிட்சை போட்டால் இப்போ கக்கிஸ் லைட்டு எரியுது. அதில் கொஞ்சமாக அவங்க கண்ணுக்கு அந்த கதவுகளால் அடிக்கிற வெளிச்சத்தில் இப்போ இந்த பக்கம் தான் கதவு இருக்குன்னு வைங்களேன், அவங்க உள்ளே போகாமல் அது என்ன சத்தம்னு கொரிடோரை பார்த்த மாதிரியே, அதாவது லிவிங் ஏரியாவை பார்த்த மாதிரியே கொரிடோர்லேயே நிற்கிறாங்க. வந்தால் உள்ளே போக வேண்டியதானே, போயிட்டு. அதான் எங்கள் பாட்டிக்கு கியூரியாசிட்டி ஜாஸ்தி, சந்திரமுகி மாதிரி. ஒன்றுக்கு ஒன்றுக்கையும் அடக்கிக்கிட்டு
நாங்கள் சத்தம் அந்த மாதிரி. இப்போ அங்கே அந்த சரசரன்னு வந்த சவுண்டு என்ன அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக ஒன்றுக்கு வர முட்டிக்கிட்டு வரதா நடக்காமல் அந்த கக்கூஸோட லைட்டோட வெளிச்சத்திலேயே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களாம். அங்கே ஏதாவது தெரியுதா, யார் அதுன்னுட்டு இவங்க கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. யார் பிள்ளாது, யாரும் நைட்டில் நடந்து தெரியுறாங்களோ, யார் பிள்ளாது அப்படின்னு அரை தூக்கத்தில் கேட்டிருக்காங்க. நோ ஆன்சர். பார்த்தா திருப்பியும் அந்த சரங்கிற அந்த இது வர்ற சத்தம் கேட்குது. யாருமே எல்லாம் சத்தம் மட்டும் கேட்குது. சத்தம் முன்னோக்கி அந்த சத்தம் இவங்களை நோக்கி கிட்ட வருதான். இவங்க பார்த்துருக்காங்க என்ன இது அப்படின்ட்டு மறுபடியும் இப்படி பார்க்கும்போது அவங்க கண்ணில் தெரிஞ்ச ஒரு விஷயம், மகனோட டெட் பாடி அந்த பக்கம் இருக்குது. அந்த டெட் பாடி இருக்கிற சைடில் இருந்து ஒரு மனுஷன் முட்டி போட்டு அப்பு கமல் மாதிரி குட்டையான ஒரு மனுஷன், கருப்பு மனுஷன், குட்டையாக ஒரு மனுஷன். அந்த நான் சொன்னல அந்த தென்னை மரத்தோட காஞ்ச இலை அதை ஒரு நூல் மாதிரி ஒன்றில் இடுப்பில் கட்டிட்டு அந்த ஆள் இவங்களை நோக்கி நடந்து வருது. பின்னாடி அந்த தென்னை மரத்து இலை வந்து தேய்ச்சிக்கிட்டே வருது இவங்களை நோக்கி. எப்படி இருக்கு அங்கே மகன் செத்து கிடக்கிறாரு. 8 நாளாக அந்த வீட்டிலே வச்சு துக்கம் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு 1:30 மணி 2 மணிக்கு இப்படி ஒரு விஷயத்த பார்க்குது கிழவி. உயரமாகவும் இல்லை, நார்மல் ஹைட்லேயும் இல்லை. கிழவிக்கு எப்படின்னா யாரோ விளையாடுறாங்க, முட்டி போட்டு நம்மளை நோக்கி நடந்து வர்றாங்க இந்த இருட்டில்னு சொல்லிட்டு திட்டி இருக்கு. இதெல்லாம் ஒரு விளையாட்டா என்னது அப்படின்னு திட்டி இருக்கு. யாரோ விளையாடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு. அப்பையும் அது ஸ்லோவாக, டெட் ஸ்லோவாக அந்த சாருங்கிற சத்தத்தோட முட்டி போட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே கிழவிக்கு உண்மையான பயம் பிடிச்சிருச்சு. இது எவனும் விளையாடலை, எவனும் எதுவும் பண்ணலைன்ட்டு கிழவி கொஞ்சம் கிழவிக்கு ஏதோ புரிஞ்சிருச்சு. பழைய கிழவி இல்லை, ஏதோ புரியுது. சாமி நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் அதுக்கு தெரியும். பயத்தில் கிழவிக்கு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு உடம்பு. நடுங்கினோடனே பேலன்ஸ் இல்லை. அப்போ அந்த வாஷ்ரூமுக்கு நேராக ஒரு விண்டோவோட அந்த கிரில் கம்பி இருக்குது. கிழவி என்ன பண்ணிருச்சு, அந்த கிரில் கம்பியை பிடிச்சிருச்சு. பிடிச்சாலும் நடுக்க நிற்கணும்ல, அதான் கிரில் கம்பியை பிடிச்சி நடுங்கிக்கிட்டு இருக்கு. அப்போயும் அந்த ஆள் நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. கிழவி பார்த்துச்சு இதுக்கு மேலே சரி வராது அப்படின்ட்டு ரப்பர் ஸ்லிப்பர் வந்து பாத்ரூம் வாசலில் 2 ரப்பர் ஸ்லிப்பர் இருந்துருக்கு. கிழவி என்ன பண்ணியிருக்கு, ரப்பர் ஸ்லிப்பரை தூக்கி துப்பி தூ 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 அப்படின்னு தன்னால் எவ்வளவு முடியுமோ தூக்கி எரிஞ்சிட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம ஓவராக பயந்துருச்சு கிழவி. இதுக்கு மேலே சரி வராது. ஏன்னா கிழவி என்ன பண்ணினாலும் அது தன்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. கிட்ட வந்துருச்சு. கிழவி புல்லான்னு கத்த ஆரம்பித்தோன்னே அதான் பாத்ரூமுக்கு வெளியே இருந்து கத்துனா இவர் ரூமில் ஈஸியாக கேட்கும். பக்கத்து ரூமில் யாருங்க, செத்த வீடு இல்லை, யாருங்க அது புல்லன்னு கத்திக்கிட்டு இருக்கிறது, பாட்டியோட குரல் மாதிரி இருக்கேன்ட்டு இவர் என்னம்மான்ட்டு கதவை திறந்து வெளியே ஓடி வர்றாரு. நாங்கள்லாம் அப்போ தூக்கம் எங்களுக்கு தெரியாது. எப்போ நைட்டு 2 மணிக்கு இந்த சத்தம் கேட்டு முழிச்ச ஒரு சில பேர் மட்டும் என்ன பாட்டிக்கு என்னாச்சு, அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கதவை திறந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்தால் கிழவிக்கு வேறுது, ப்ரெஷர் ஜாஸ்தியான மாதிரி வேறுது, முகமெல்லாம் வேர்வை. அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு வாயெல்லாம் காஞ்சி போச்சு. முட்டிக்கிட்டு வந்த ஒன்றுக்கும் போகலை கிழவி. கையை அப்படி கிரில் கம்பியை பிடிச்சிட்டு நிற்க முடியாமல் நடுங்கிக்கிட்டு இருக்கு. வாயெல்லாம் அடிக்குது, டைப்ரைட்டர் அடிக்குது. இவருக்கு பார்த்தோன்னே எப்படி இருக்கு, என்ன அம்மா இல்லை, என்னாச்சுன்னு கிழவியை கொண்டு வந்து பிடிச்சி பெட்டில் உட்கார வச்சு தண்ணியெல்லாம் தொளிச்சு வாயில் கொஞ்சம் அப்படி சக்கரை இவங்க நினைச்சிட்டாரு சுகர் இறங்கி போச்சு அப்படின்னு கிழவிக்கு சீனி கொஞ்சம் வாயில் வச்சு தண்ணி குடிக்க கொடுத்து கொஞ்சம் நெஞ்செல்லாம் இப்படி பட்டன்னு அடிக்குதான். நெஞ்செல்லாம் தடவி இல்லை என்னன்னு கேட்டு நம்மளை சுற்றி ஆளுங்கள்லாம் இருக்காங்கன்ற தைரியத்தில் கிழவி என்ன பண்ணிருக்கு, அறகுறையாக கதை சொல்லியிருக்கு. யாரோ உள்ள வந்துட்டாங்க இது இதுன்னு. இந்த பக்கத்து ரூம்ல அதுக்குள்ளதான் பிள்ளைகள். கிழவிக்கு என்ன பயம் அப்படின்னா, அந்த நான் சொன்னேன்ல பாத்ரூமுக்கு அந்த பக்கம் இன்னொரு ரூம் இருக்குன்னு, அங்கே வந்து நான் அக்கா ஊர்ல இருந்து வந்த ஒரு சில லேடிஸ் எல்லாம் வந்து அங்கே தூங்குறாங்க. கிழவி நான் நினச்சிருச்சுன்னா எவனோ ஒருத்தன் சேட்டை விட்றதுக்காக வர்றான், அவனை விட்டான் அப்படியே வந்து குழந்தைங்க படுத்துருக்கிற இந்த ரூமுக்குள்ளே பூந்துருவான் அப்படின்ட்டு செருப்பெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு பார்த்தா அது போகலை. கிழவி வந்து அந்த ரூமுக்குள்ளே யாரோ பூந்துட்டாங்கன்னு நாங்கள் தூங்குகிற ரூமை கையை காட்டியிருக்கு. இவங்க வந்து பாட்டியோட கதையை அறகுறையாக கேட்டுட்டு இவனும் திருடன் உள்ளே பூந்துட்டான்
9 நாளாக கதவெல்லாம் திறந்து வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க செத்த வீட, இவனை உள்ளே பூந்துட்டான் அப்படின்ட்டு உருட்டுக்கட்டை அந்த நாங்கள் அந்த பெரிய அந்த அரிசி இடிக்கிறது உலக்க வச்சுருக்கோம், அந்த உலக்க அந்த கம்பு அந்த நம்ம கூட்டுமாறு அதெல்லாம் தூக்கிக்கிட்டு ஜென்ஸ் கொஞ்சம் பேர் லுங்கியை மடித்து கட்டிட்டு ஓடாது சத்தம் அமளி துமளி ஆகுது. அதான் யாரோ ஒருத்தர்லாம் போய் அந்த வாசலில் நின்று கத்துறாங்க, எவன்டாது தைரியம் இருந்தால் இப்போ வாடா வந்து பாடுறா பார்ப்போம் அப்படின்ட்டு. அங்கே அந்த சொந்தக்காரங்க வந்த வேனு அதெல்லாம் பார்க் பண்ணியிருக்கு, வேனுக்கு அடியிலெல்லாம் பார்க்குறாங்க. இவங்க லைட்டு போட்டு கத்துன சவுண்டுலாம் வேனுக்குள்ளே போய் படுத்துருப்பான் எவனாவது, வேனுக்குள்ளெல்லாம் குச்சியை விட்டு குத்தி பார்க்குறாங்க. கீழே கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க, யாரும் இல்லை. ஏன்னா நாய் கத்தலை, அந்த நாய் வந்து சரியான சென்சிட்டிவ்னா கீழே யாராவது ஒருத்தவங்க நடக்கிற சத்தம் கேட்டால் கத்த ஆரம்பிச்சிடும் நைட்டில். நாய்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது. அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, நாய் நல்லா தூக்கத்தில் இருக்கேன், நாய்க்கே ஒன்றும் தெரியலைன்னா சரி வாங்க மேலே போவோம் அப்படின்னு கீழே போய் தேடி பார்த்துட்டு திருப்பி மேலே வர்றாங்க. அப்போ கேட்கும்போது தான் பாட்டி சொல்லுது, இப்படி இப்படி நடந்தது, இப்படி இப்படி நடந்ததுன்னு. அப்போ நாங்கள்லாம் எந்திரிச்சிட்டோம். அதெல்லாம் தெரியாது, அது இடையில கத்துனதுல அது காணாமல் போயிடுச்சு இவட கண்ணில். ஆனால் இவன் என்ன நினைச்சிட்டானா குழந்தைங்க இருக்கிற ரூமுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்ட்டு. நான்லாம் எழும்பி வந்து பார்க்கும்போது பார்த்தா பாட்டி எரிஞ்ச அந்த ஸ்லிப்பர் எல்லாம் அங்கங்கே எரிஞ்ச மாதிரி அங்கங்கேயே கிடக்கு. காலையில் எழும்பி பார்த்தா பாட்டியோட ரூமில் க்ரௌடு. நான் நினச்சிட்டேன் கிளம்பி போயிருச்சு. ஐயா அப்போ நம்ம இன்னொரு 9 நாள் லீவு போடலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். கிளவி ரொம்ப அழுது இருந்தது, கிளவி போயிடுச்சு போல இருக்குன்னு பார்த்தா அது கண்ணு மாதிரி உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்டது இப்போ சொந்தக்காரங்களாம் இருக்கும்போது இந்த கதை கேட்கும்போது ஃபன். அதையெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ அடுத்த நாள் காலையில் மூத்தவரும் வந்துட்டார், வந்து தம்பியோட டெட் பாடியெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணி பொடியெல்லாம் கொண்டு எரிச்சாச்சு. ஐயரெல்லாம் வந்து இது வந்து வேறு ஏதோ 9 நாளாக அந்த பாடி இங்கேயே இருக்குல்ல அப்படின்ட்டு அம்மாவுக்கும் பூஜை பண்ணிவிட்டு அந்த வீடும் சுத்தபத்தமாக கழுவி அதுக்கு ஒரு பூஜையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு சொந்தக்காரங்களாம் வந்த வழியை பார்த்து போயிட்டாங்க. 9 நாளாக அதான் 9 நாளாக கஜகஜா கிஜிகிஜா குஜுகுஜான்னு இருந்த வீடு டக்குன்னு ஒரு 2 நாளில் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்கள். நான், அம்மா, அப்பா, பாட்டி, அக்கா, அவ்வளவு பெரிய பங்களா மாதிரி வீட்டில் இவ்வளவு பேர் தான். ஆனால் அதுக்கு முதல் இருந்தோம் தெரியல, எல்லாரும் வந்துட்டு போனவங்க வித்தியாசம். அதுக்கு முதல்ல அவ்வளோ பேர் தான் இருந்தோம். இந்த செத்த வீடு 10 நாள் செலிப்ரேஷனுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. போகும்போது இந்த கதையை வர சொல்லிட்டு போயிட்டாங்களா, எனக்கெல்லாம் நடுக்கம். 6 மணி ஆச்சுன்னா இவர் எந்த சட்டையை பிடிச்சபடி நான் இப்படி தான் அம்மாவை பிடிச்சேன். அப்படி இவர் எங்கே போனாலும் கூடவே போகிறது. அக்காவும் அப்படி தான் 6 மணி ஆச்சுன்னா என் முன்னாடியே வர்றது. நாங்கள் 2 பேரும் 3 பேரும் ட்ரெயின் மாதிரி அங்கே இங்கே போவோம். இதில் என்ன பிரச்சனைனா இந்த பக்கம் கிச்சன், இந்த பக்கம் அந்த பெட்ரூம்ஸ் எல்லாம் இருக்கிற இடம். ஸோ பெட்ரூம்லேருந்து நீங்கள் கிச்சன் டைனிங் ஏரியாவுக்கு சாப்பிட்றதுக்கு வரணும்னா அந்த டெட் பாடி இருந்த லிவிங் ஏரியாவை தாண்டி தான் வரணும். அந்த லிவிங் ஏரியாவை பார்த்தாலே டர்ரு. நைட்டில் 1க்கு வருதுன்னு நான் எந்திரிச்சா அந்த கொரிடோருக்கு போய் லைட் போடும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது. பாட்டி சொன்ன கதையை கேட்டு எனக்குமே யாரோ நடந்து வர்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அதனால் எனக்கு 1க்கு வந்தாலும் சரி, அக்காவுக்கு 1க்கு வந்தாலும் சரி, நான் போய் அவங்கள எழுப்புவேன், அவங்க வந்து என்ன எழுப்புவாங்க. 2 பேருமா கும்பலாக போவோம். ஒருத்தர் வாசலில் நிற்பாங்க, ஒருத்தர் போய் 1க்கு அடிச்சுட்டு திருப்பி வரணும். இப்படியே கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருந்ததுங்க. ரொம்ப நாளாச்சு அந்த பயம் போகிறதுக்கு. ஆனால் அந்த வீடு கொஞ்சம் பயங்கரப்படுத்துச்சு நம்மளை. அந்த வீடு பெருசு வேறையா, அது இப்படி ஒரு கதையை வேற கேட்டதுலேருந்து அந்த ரொம்ப பயந்துட்டோம். நைட்டில் கொஞ்சம் ஏதாவது சத்தம் கேட்டாலே 10 பேருக்குலாம் பயம் எடுங்க. அங்கே நிறைய இவர் வந்து அந்த பூ மரம்லாம் நிறையா வளர்த்து வச்சுருந்தார். அப்போ அதுக்குள்ளால பூனை ஓடுனா கூட பூனை அதுவும் 7 மணிக்கு சரியாக ஓடும் நாய். அந்த பூனை ஓடுனா கூட என்ன மாப்பிள்ள ஏதோ சத்தம் கேட்குது. இப்போ போய் சாமி கும்பிட்றது என்ன. இவர் என்ன பண்ணுவார், நான் பாட்டி அக்கா 3 பேரும் அந்த ரூமுக்குள்ளே போன உடனே பூஜை ரூமில் போய் திருநூறு அள்ளிட்டு வருவார். அதில் கொஞ்சம் ஈரத்தை கரைச்சி எங்களோட அந்த பெட்ரூம் அந்த கதவு இருக்குல்ல, அந்த கதவுல என்னன்னா அந்த கதவுல ஓம் அப்படின்னு பெரிய ஓம் போட்டு திருசூலம் படம் வரைஞ்சி விட்டு சொல்லுவார், இந்த கதவை தாண்டி எது வருதுன்னு நான் பார்க்குறேன். நான் அதான் ஏன்னா எனக்கும் பயம், அம்மாக்கும் பாட்டிக்கும் பயம், அக்காவுக்கும் பயம். 3 பேரும் ஒரு ரூமில் இருக்கும்போது என்ன பண்ணுறது, இவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஓம் போட்டு திருநூறு போட்டு அந்த வாசலில் திருநூறில் ஒரு கோடு போடுவார், கோடு போட்டு விட்டு போவார். நான் மனசில் நினைப்பேன், இப்போ எனக்கு 1க்கு வந்தால் நான் வெளியே போகணுமே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறம் அக்காவை எழுப்பிட்டு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அந்த இன்சிடெண்ட் போட்டு உலுக்கிருச்சுங்க. கச்சல நான் ஓம் போட கொஞ்சம் பிந்தினாலும் அம்மா இவன் அனுப்புவாங்க, அம்மா கூட்டி வா அந்த ஓமை போட சொல்லி.
அடுத்த நாள் ஓம் அழிஞ்சிரும்ல. இப்போ அடுத்த நாள் ஓம் போடுறதுக்கு பாட்டிக்கு தூக்கம் வருது. என்ன எழுப்பாங்க, தம்பி படிச்சிட்டியா? படிச்சிட்டோம்மா. அம்மா கூட்டி வா. எதுக்கு? ஓம் போடணும்ல. ஓம் போட்டதுக்கப்புறம் தானே நம்ம படுக்க முடியும். இவர்கிட்ட போய் சொன்னால் இவர் வந்து வருவார், திருநூறு எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கெல்லாம் பூசி விட்டு, இவர் இந்த கதவுல ஓம் எழுதி கோடு போட்டு இந்த ஓம் எழுதுறது நிற்கிறதுக்கே எங்களுக்கு 2 மாதம் ஆச்சு. அந்த பயமெல்லாம் கொஞ்சம் போக தான் இன்றைக்கி ஓம் எழுதலாம்மா, பரவாயில்லையா? நான் பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டது தான். இந்த இன்சிடெண்ட் வாழ்க்கையில் மறக்கவே மறக்காது. ஏன்னா என் வாழ்க்கையிலே நடந்த ஒரே ஒரு இன்சிடென்ட்னா இதுதான். எனக்கு அது நேராக பார்த்தது. அந்த அந்த குள்ள மனுஷனை நான் பார்க்கல, பாட்டி சொன்னதை கேட்டு அந்த லொக்கேஷனில் வாழ்ந்ததுன்றது வந்து அது எனக்கு நடந்திருக்கு. அதனால் என்னால் அதை மறக்கவே முடியாது. இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னா, கேண்டிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் போனோம். அங்கே சொந்தக்காரங்க இருக்காங்க, பார்க்குறதுக்கு போனோம். அதே ஆள் தான். அம்மம்மா, நான், அக்கா, அம்மாவோட அக்கா, இவங்களோட அக்கா, பாட்டியோட மூத்த பொண்ணு, இவ்வளோ பேர் தான் போகிறோம். அங்கே போயிட்டு அது ஒரு காட்டு பாதைங்க அது. ஐயோ, கண்டியில் கடுகண்ணாவை அப்படிங்கிற ஒரு ஊர். அது ஃபுல் காடு மாதிரி தான் இருக்கும். அவங்களோட வீட்டுக்கு போயிட்டோம். எல்லாம் தங்கி ஒரு 2 நாள் தங்கி எல்லாம் ஃபன்னெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வரப்போகிறோம். எனக்கு அடுத்த நாள் வந்து ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு நம்ம நாளைக்கு ஆறுதலாக போவோம்னு கேட்டால் இவர் ஸ்கூலுக்கெல்லாம் லீவு போட சொன்னால் இவருக்கு கோவம் மூக்கில் உச்சியில் வந்துடும். இல்லை நைட்டாக போயிடுவோம், காலைல நீ ஸ்கூலுக்கு போ. சரி அப்படின்ட்டு நைட்டு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்போ சொந்தமாக வேன் இருந்தது. அந்த வேன்லேயே நம்ம போயிடுவோம். டிரைவரும் கூட வந்தார். சரி நம்ம போயிடுவோம் அப்படின்னும்போது அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க, இருந்துட்டு காலையில் போங்களேன், நைட்டில் என்னத்துக்கு, காலையில் போங்களேன்னா இவர் அதெல்லாம் முடியாது, நான் பிடிச்ச முயலுக்கு 300 கால் அப்படின்ட்டு இவர் அவன் ஸ்கூலுக்கு போய் ஆகணும். அதுதான் இவன் பண்ணுவான். ஒரு நாள் லீவு போட்டால் எனக்கு குறைஞ்சா போயிடுறேன். இவர் அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்ட்டு நாங்கள் போயே ஆகணும். சரி அப்படின்ட்டு, சரி குழந்தைங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க, பாட்டி நீங்கள் எல்லாம் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இவரையும் டிரைவரையும் கூப்பிட்டு வச்சு அந்த சொந்தக்கார வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர், அவங்களோட அப்பா, அவர் ஏதோ பேசுகிறாரு. நாங்களாம் டைனிங் டேபிளில் இருந்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம். ஏதோ பேசுகிறாங்க போல். அப்போ நான் என்ன நினச்சேன், எப்படியாவது இவங்களை இன்றைக்கி தங்க வைக்கிறதுக்கு அவர் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு போலன்னு நான் நினச்சேன். சரின்னு நம்ம போயாச்சு. வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். போனால் இப்போ நைட்டு ஒரு 11:30 மணி அந்த டைமில் வண்டி போகுது. நாங்கள் மட்டும்தான் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். அக்காவுக்கு மட்டும் விஷயத்தை சொல்லிட்டேன். நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். 2 சைடும் காடுக்கு. அந்த சில்லூரி கிரக்கன்னு கத்துமே, அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. வண்டியில் ஏறியாச்சு, அவங்களுக்குலாம் டாட்டா சொல்லியாச்சு, வண்டி போகுது. பாட்டி வந்து அந்த ஆக பின்னுக்கும் இல்லாமல் முன்னுக்கும் இல்லாமல் நடுவில் ஒரு சீட்டில் தலானியை போட்டு பாட்டி மல்லாந்துட்டு ஆக பின் சீட்டில் வந்து இந்த அவங்களோட வீட்டில் இருந்து இந்த பூமரம் அதெல்லாம் இவர் வளர்க்குறதுக்கு செடியெல்லாம் வெட்டி வச்சுருந்தாரு. அப்போ அவங்க கொடுத்து விட்ட ஒரு சில மரக்கறிகள், வெஜிடபிள்கள் அதெல்லாம் எடுத்து பின் சீட்டில் வச்சுட்டு, அதுக்கு முன் சீட்டில் பாட்டி, அதுக்கு முன் சீட்டில் நான், அக்கா, அதுக்கு முன் சீட்டில் அம்மாவோட அக்கா, டிரைவர் அப்படின்னு உட்காந்துருக்கோம். இவரும் இவரோட அக்காவும் டிரைவரும் கோட் வேர்டில் பேசிக்கிறாங்க. அந்த டிரைவரோட பேர் வந்து சில்வஸ்டர். அவரோட பேர் சில்வஸ்டர் என்ன, அக்கா அந்த மழை பெய்யுதுல்ல, ஜன்னலை மூடுங்க. அவர் சரி நான் ஆமாம் பெய்யுது, நான் ஜன்னலை மூடுறேன். ஆமாம். அக்கா வந்து, சில்வஸ்டர் தம்பி, அக்கா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டி சீக்கிரம் போயிடலாமா? ஏன்னா ஆமாம், ஏன்னா நாளைக்கு தம்பிக்கு ஸ்கூலு. அப்போ நான் மனசில் நினைக்கிறேன், ஆமாம் நாளைக்கு என்ன ஸ்கூலில் அனுப்புறதுக்கே இருங்க அப்படின்னு பார்க்கும்போது சில்வஸ்டர் அப்புறம், அக்கா அந்த சோளக்கடை வருதக்கா, அதை தாண்டி போகிறோம். அப்போ நான் யோசிக்கிறேன், நடுக்காட்டில் வேண்டா சோளக்கடை போட்டது, நடுக்காட்டுலேயுமா சோளம் திம்பாங்க? பார்க்குறேன் ஒரு சோளக்கடையும் இல்லை. அது கோடுவேர்டு. என்னன்னா அந்த ஏரியா வருது, உஷாரா இருங்கிற கோடுவேர்டு. சின்ன குழந்தைங்க நாங்களாம் பயந்துருவோம். சோளக்கடை வரப்போகுதுன்னு சொன்னதுல தான் டக்குன்னு இவங்க வந்து, தம்பி எனக்கு தூக்கமே வரல, படுக்க வைக்கிறேன், அதான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னா அந்த வேனுக்குள்ள இருக்கிற சின்ன லைட்டே ஆஃப் பண்ணிட்டாங்க. நல்ல பாட்டு போய்கிட்டு இருக்கு, நல்ல பாட்டெல்லாம் நிப்பாட்டு, சத்தமே கேட்கக்கூடாது, நிப்பாட்டியாச்சு. எனக்கு தூக்கம் வரல, என்னைய பிடிச்சி அமுக்குறான், பாட்டுன்னு இருறா பருப்பம் இருறா அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். படு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு படுக்க வச்சாச்சு. படுத்து போத்திட்டு இந்த ஜன்னல்லாம் சாத்திட்டு எங்கள் அக்காவையும் படுக்க போட்டாங்க. நாங்கள் வேனுக்குள்ள இத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க. எங்களுக்கு கூட தெரியாது. டிரைவர் ஓட்டுறாரு. அக்கா சோளக்கடை வந்துருச்சு. அப்போ நான் பார்க்குறேன், எங்கடா என் கண்ணுக்கு ஒரு கடையும் தெரிய மாட்டேங்குதுடான்னு பார்த்தா, அக்கா சோளக்கடை வந்துருச்சேன். சோளக்கடை வந்துருச்சுன்னு சொன்னோன்னே ஆக்சிலேட்டரில் காலை வச்சாரு, வேன் பறக்குது.
ஏன் இந்த ஒரு மாதிரி பண்ணுறாங்களே, என்ன இவங்களுக்கு பிரச்சனை? சோள கடையும் காணோம், ஒரு கூலை கடையும் காணோம், நான் வண்டி மட்டும் பறக்குது அப்படின்ட்டு பார்த்தா வண்டி பறக்குது, போகுது போகுது. மழை அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:30 அப்படி ஆயிடுச்சு. மழை வேற பெய்யுது, போகுது வண்டி போகுது. ரொம்ப நேரமாக சைலண்ட்டாக வராங்க. எனக்கு தண்ணி தாகம். நான் இப்படி படுத்துருந்து, அம்மா நான் பார்த்து நிற்கிறேன், தண்ணி குடிக்க தண்ணி தர மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டோடனே அம்மாவோட அக்கா சரி எலும்பு எலும்பு அப்படின்ட்டு தண்ணியை கொடுத்துட்டு டக்குன்னு குடி ஒன்று தண்ணியை கொடுத்து படுக்க வச்சிருச்சு. நான் யோசிக்கிறேன், என்னடா இது ரொம்ப பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. இவெல்லாம் வந்து என்னை பிடிக்கும், டக்குன்னு தூங்கு அப்படிங்கிறதுக்கு தட்டுறான். நானும் ஒரு டயர்டில் படுத்துட்டேன். இப்படி படுக்கும்போது தூக்கம் போகும்போது இப்படி அரக்கனால பார்க்குறேன், இவங்களோட அக்கா இருக்காங்கல்ல மூத்தவங்க, அவங்க இப்படி உட்காந்துக்கிட்டு. நான் யோசிக்கிறேன், பொட்டல் காட்டுக்குள்ள என்னத்தை பார்த்துக்கிட்டு வருதோ, அங்கே ஒன்றும் இல்லை பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த இயற்கை இருட்டு வேற, கும் இருட்டு, அந்த இயற்கையை ரசிக்கிற மாதிரி. அதான் இப்படி வேன் இப்படி போனோன்னே அப்படி யோசிக்கிறேன், என்னத்தை பார்க்குறாங்க, ஏதோ பார்க்குறாங்க. படுத்துட்டேன். ஒரு கண்ணுக்கு முழிச்சு பார்த்தா வீட்டுக்கும் வந்துட்டோம். என்னை தூக்கி கொண்டு வந்து பெட்டில் போட்டுருவாங்க. நான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் நைட்டு சொல்கிறாங்க, நேற்று இப்படி ஒன்று நடந்துச்சே, என்னன்னு தெரியுமா? நாங்கிட்ட எது அந்த சோள கடையா? அவனுக்கு கேட்கும்போது ஆமாம், என்னன்னு பார்த்தா நான் சொன்னல இவங்களை 2 பேரையும் டிரைவரையும் இவங்களையும் வச்சு அவர் பேசிக்கிட்டு இருந்தார் அந்த வீட்டு தாத்தான்னு. அவர் சொல்லியிருக்காரு, இந்த ஏரியா மோசமான ஏரியா, நிறையா டிரைவர்ஸுக்கு வந்து நைட்டில் கண்டது கடியதெல்லாம் கண்ணில் தெரியும். ஏதாவது தெரிஞ்சா சரி, நம்ம பாவம் மலையில் யாரோ லேடிஸ் நிற்கிறாங்க அப்படி இப்படின்னு எது தெரிஞ்சாலும் வண்டியை நிறுத்தி உதவி செய்கிறேன்னு மட்டும் வண்டியை நிறுத்திடாதீங்க, வண்டியை ஸ்லோ பண்ணிடாதீங்க. அப்படி வண்டிக்கு குறுக்க வந்தால் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் அந்த ஏரியாவில் ஏன் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் இதில் வந்து நைட்டில் வந்து தெரியாதா, அந்த காத்து கருப்பு மாதிரி சிலது வலது லேடிஸ் மாதிரியே நிறையா லேடிஸ் இங்கே நடமாடுவாங்களாம். நிப்பாட்டுனா போச்சு. 2-3 பேர் இங்கே இறந்து போயிருக்காங்க, நைட் டைமில் ட்ராவல் பண்ண டிரைவர்ஸ் இறந்து போயிருக்காங்கன்னு டிரைவர்ஸை தான் சுற்றி காட்டியிருக்காரு. இல்லை, அந்த டிரைவரே கொஞ்சம் அடிச்சாரு, அக்கா காலையில் போகுமா, இல்லை வாங்க நைட் நாங்கள் இருக்குங்க, வாங்க நைட்டு நைட் பாருங்க. அந்த டிரைவர் சொல்லிக்காரு, அக்கா நம்ம காலையில் போவோமான்னு. இவர் இருங்க, ஏன் பயப்படுறீங்க? அதான் நாங்க இருக்கோம்ல, அவரு கிளட்டுச்சிருக்கீங்க, நீ இருப்படி நான் இருப்பேனா? அவர் அந்த மாலையில அந்த ரோசரி எல்லாம் வச்சு அதெல்லாம் தொங்க போட்டு தான் வந்து. அவர் கிறிஸ்டியன், நாங்க ஹிந்து. இதுல வந்து இந்த மத பேதம் எல்லாம் கிடையாது. பின்னாடி இவங்களோட அக்கா வந்து, முன்னாடி அவர் வந்து பயம்னு வந்துருச்சுன்னா எந்த மதத்தை வேணாலும் கூப்பிடுறாங்க. பின்னாடியும் முன்னாடியும் பூஜை பண்ணி தான் வந்திருக்காங்க. ஏதாவது வந்துருமோன்ட்டு அவர் ஒரு குறிப்பிட்ட ஏரியா சொல்லியிருக்காரு. நீங்கள் இப்படியே போய் இறங்கி ஏறினதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு போர்டு வரும். அந்த போர்டு தாண்டி ஒரு 5 நிமிஷம் ட்ரைவ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருந்து அங்கால வந்து அந்த ரோடு வந்து சின்னதாயிரும். அந்த ரோடு எந்த அளவுக்கு சின்னதுன்னா, அந்த சைடில் இருக்கிற புல்லெல்லாம் வளர்ந்து வேன் போகும்போது வேன் கண்ணாடியில் முட்டுற அளவுக்கு அந்த ரோடு அவ்வளவு குட்டி. அந்த குட்டி ரோடு வந்து கிட்டத்தட்ட 30-35 நிமிஷத்துக்கு நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் போனால் அந்த ரோடை கவர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ரோடு. அந்த ரோட்டில் 35 நிமிஷத்துக்கும் வண்டியை மட்டும் நிறுத்திடாதீங்க. குறுக்க எது வந்தாலும் அடிச்சிருங்க. அது என்ன இருந்தாலும் பார்ப்போம். ஏன்னா அந்த ஏரியாவில் அந்த டைமில் மனுஷங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே உங்களுக்கு முன்னாடி வந்தால் அது மனுஷன் இல்லைன்னு நினச்சிக்கிங்கன்னு இந்த அளவுக்கு பயமுடிச்சிருக்காரு அவர். நல்லா கொஞ்சம் தூரம் ஓடி போன பிறகு ஒரு டீ கடை தெரிஞ்சிச்சு, நல்ல லைட்டெல்லாம் போட்டு ஜோதியா. அப்போதான் எங்களுக்கு அப்பாடா இருந்துச்சு. இவர் அக்கா இந்த சோள கடை வருது அப்படின்னு நின்னா அந்த போர்டு வந்துருச்சு, 5 நிமிஷத்தில் அந்த ஏரியா வந்துட போகுதுன்ட்டு. ஸ்டியரிங்கை பிடிச்ச மனுஷன் கையை எடுக்கவே இல்லை, சர்ன்னு அழுத்தி கொண்டு போய் அந்த ஏரியாவில் ஒரு டீ கடையை பார்க்குற வரைக்கும் ஸ்லோ பண்ணலை. இருந்தாலும் அந்த டீ கடையை பார்த்து கொஞ்சம் 4-5 டியூப் லைட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காரு. ஸோ என் வாழ்க்கையில் நடந்த 2 விஷயம், திகிலான விஷயம், 2மே எனக்கு நடக்கலை. ஆனால் அந்த நடந்த ஏரியாவிலையும் நடந்த இடத்துலையும் நான் இன்டைரக்டாக இன்வால்வ் ஆகியிருக்கேன். ஸோ இது 2 தான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய மறக்க முடியாத இன்சிடென்ட். நீங்கள் யோசிக்கலாம், ஏண்டா உன் தம்ப்நெயிலெல்லாம் பார்த்து பெருசாக ஏதோ வந்தேன்டா
ஆவிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தமிழ் போட்டி இல்லை, நானும் பெருசாக ஏதோ பிடிக்கிட்டாக்குன்னு வந்தேன், என்னடா சப்புன்னு முடிஞ்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். என் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத அந்த வயசில் யோசிச்சு பாருங்க, திகிலான சம்பவம்னா இதுதான். இது ரெண்டும் தான் என் வாழ்க்கையில் நடந்தது. இதுக்கு மேலே சொல்லணும்னா நான் போய் தான் சொல்லணும். நான் 2வது வாட்டி இந்த கதையெல்லாம் சொல்லிட்டேன். இனிமேலும் திருப்பி வந்து கோஸ்ட் ஸ்டோரி எப்போ சொல்லுவீங்க, பேய் கதை எப்போ சொல்லுவீங்கன்னு கேட்டால் நான் இனி போய் தான் சொல்லணும்.